ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டோக்கனைசேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹவு த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அண்ட் ஹவு த எல்எல்எம் வில் ரீட் ப்ராசஸ் அண்ட் ஜென்ரேட் த அவுட்புட் டெக்ஸ்ட். ஒரு எல்எல்எம் வந்து எப்படி நம்மக்கிட்ட இந்த இன்புட் வாங்குது, எப்படி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுது, எப்படி அவுட்புட்டு வந்து கொடுக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா டோக்கனைசேஷன் தான். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு எல்எல்எம் வச்சுங்க. ஒரு சாட் ஜிபிடி, ஒரு ஜெமினை, இல்லை ஒரு கிளாட் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம யூஸர் என்ன பண்ணோம், இன்புட் கொடுப்போம். இன்புட் எப்படின்னு இருக்கலாம். ஒன்று வந்து டெக்ஸ்ட்டாக நம்ம டைப் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம வந்து வாய்ஸில் பேசலாம், இல்லை இமேஜை கொடுக்கலாம். கொடுத்துட்டு வந்து அது என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து இமேஜை நம்ம வந்து ட்ராப் பண்ண சொல்லலாம், இல்லாட்டி ஒரு வீடியோ கிரியேட் பண்ண சொல்லலாம். மேபி இன்புட் எது வேணா இருக்கலாம் உங்களுக்கு. ஆடியோ, வீடியோ, இமேஜ், இல்லைங்களா, டெக்ஸ்ட் எது வேணா இருக்கலாம் உங்களுக்கு. அது போயிடுச்சுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணும், ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து டோக்கனைசர்னு தனி ப்ராசஸே நடக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ டோக்கனைஸ் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இன்புட் டெக்ஸ்ட்டை வந்து டோக்கனாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கன் கன்வெர்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணும், உங்களுக்கு எம்பிடிங் லேயர் போவோம். எம்பிடிங் லேயர்லேருந்து என்ன பண்ணும், உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் லேயர் போவோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் லேயருக்கு அப்புறமா அவுட்புட் லேயர்லேருந்து மறுபடியும் டோக்கனைசர் வரும். டோக்கனைசர்லேருந்து நம்ம என்ன பண்ணும், உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோக்கன் என்னது, டோக்கனைசேஷன் என்னது, டோக்கனைசர் ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படிதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ வாட் இஸ் டோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டெக்ஸ்ட் தட் a language model read, process and generate அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு டோக்கன் என்பது கம்ப்ளீட்டாக எப்பவும் ஒரு ஹோல் வேர்டாக இருக்காது, ஒரு முழுசாக ஒரு வார்த்தையாக இருக்காது உங்களுக்கு வந்து. டிபெண்ட் எங்கப்போ அந்த எல்எல்எம் அதை பொறுத்து என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து மாறும் உங்களுக்கு வந்து. மேபியா ஒரு டோக்கன் என்பது என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு ஹோல் வேர்டாக கூட இருக்கலாம் உங்களுக்கு, இல்லாட்டி பார்ட் ஆஃப் த வேர்டாகவும் இருக்கலாம் உங்களுக்கு, இல்லாட்டி ஒரு பஞ்சுவேஷன் மார்க்கு, ஒரு நம்பரு, ஸ்பெஷல் சிம்பிள், இது எல்லாமே என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து டோக்கனாக தான் உங்களுக்கு எடுத்துக்கும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கொடுக்குற எல்லா இன்புட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து அன்பிலீவபிள்னு ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு அன் என்பது ஒரு டோக்கனாகவும், பிலீவ் என்பது ஒரு டோக்கனாகவும், ஏபிள் என்பது ஒரு டோக்கனாகவும் உங்களுக்கு வந்து ஒரு 1 2 3 டோக்கனாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், உங்களுக்கு நம்ம ஹெலோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஒரு டோக்கனாக எடுத்துக்கும் உங்களுக்கு. பிளேயிங் கொடுத்தீங்கன்னா பிளே ஐஎன்ஜி என்ன இங்கே என்பது 2 டோக்கனாக எடுத்துக்கும் உங்களுக்கு. ஐ காண்ட்டும் கொடுத்தீங்கன்னா ஐ என்பது ஒரு டோக்கனு, கேன் என்பது ஒரு டோக்கனு, டி என்பது டோக்கனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் ஸ்பேஸ் இல்லை டாட் இருந்ததுன்னா அதுவும் இந்த ஒரு டோக்கனாக எடுத்துக்கும் உங்களுக்கு வந்து. 2026 இருந்ததுன்னா என்ன பண்ணுங்க, உங்களுக்கு 202 ஒரு டோக்கனாகவும் 6 ஒரு டோக்கனாகவும் எடுத்துக்கும். இப்படி தான் என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து ஒரு எல்எல்எம் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்க இன்புட்டை வந்து பிரேக்கப் பண்ணி உங்களுக்கு வந்து டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராசஸே பண்ணுது உங்களுக்கு வந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த எல்எல்எம் மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஏஐ டூலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கனைசர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது உங்களுக்கு. அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா வார்த்தையும் உங்களுக்கு டோக்கனாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கேட்டுன்னு ஒரு ஓகேங்களா ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. கேட் ஸ்பேஸ்னு ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டும் மியூக்கல் கிடையாது உங்களுக்கு. கேட் என்பது என்ன பண்ணும், டோக்கன் எடுத்துக்க. கேட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதுவும் ஒரு டோக்கனாக வந்து கன்வெர்ட் பண்ணி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு மைனட்டாக அதை வந்து பார்க்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ வாட் இஸ் டோக்கனைசேஷன்? Tokenization is the process of converting raw text into token before it is fed into the LLM model அப்படின்னா. அப்போ டோக்கனைசேஷன் என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் sentence word into tokens and then it will be feed into LLM சொல்லுவாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோக்கன் என்ன பண்ணும், உங்களுக்கு யூனிக்காக ஒரு டோக்கன் ஐடி வந்து அசைன் ஆகும். தட் இஸ் இன்டிஜர் ஐடின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அந்த இன்டிஜர் ஐடி எங்கேருந்து எடுத்து அப்படின்னா உங்களுக்கு டோக்கனைஸில் பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி ஒன்று மெயின்டைன் பண்ணும் உங்களுக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மொழியில் பேசுகிறோமோ அந்த மொழிக்கு என்ன பண்ணுவோம், ஒரு வெக்காபுலரி வந்து அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு.
தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மராத்தி எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம ட்ரைன் பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லாங்குவேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வொக்காபுலரி வந்து அதே பில்ட் பண்ணிவிடும் உங்களுக்கு வந்து. ட்ரைனிங் ஃபேஸில் இது வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு ChatGPT ஓப்பன் பண்ணுறீங்க, chatgpt.comனு ஓப்பன் பண்ணிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் என்ன ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க. ஹவ் இஸ் த வெதர் இன் சென்னைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு, நீங்கள் கொடுக்குற அந்த வார்த்தையை என்ன பண்ணும் உங்களுக்கு டோக்கனாக பிரேக்கப் பண்ணிட்டு ஒவ்வொரு டோக்கனுக்கும் ஒரு டோக்கன் ஐடி, இண்டிஜர் ஐடியை அசைன் பண்ணிவிட்டு இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு வெக்காபுலரியில் வந்து என்ன ஐடின்னு போய் செக் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற வார்த்தை என்ன பண்ணும், இந்த கேட் ஷாட் அந்த மேட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக டோக்கனாக என்ன பண்ணும் உங்களுக்கு பிரேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஒவ்வொரு டோக்கனுக்கு என்ன பண்ணும் வெக்காபுலரி போயிட்டு அந்த டோக்கனோட அந்த வார்த்தையோட உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு என்ன ஐடின்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து மேப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அது. அப்போ பார்த்தா ஈச் டோக்கன் இஸ் மேப்டு டு என் ஐடி. ஒவ்வொரு டோக்கனுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு ஐடி வந்து உங்களுக்கு மேப் ஆகும் உங்களுக்கு வந்து. why யூஸ் டோக்கன் இன்ஸ்டெட் ஆஃப் த ஹோல் வேர்டு. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நியூரல் நெட்வொர்க் வந்து ட்ரெயின் பண்ணுறப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரக்டரை வச்சு கொடுத்து ட்ரெயின் பண்ணாங்க. கேரக்டர்னு அது சிங்கிள் வார்த்தை ஏபிசி இதுதான் உங்களுக்கு வந்து கேரக்டர் சொல்லலாம். அது ட்ரெயின் பண்ணுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஹோல் வேர்ல்டு கொடுத்தாங்க, முழு வார்த்தையை கொடுத்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க உங்களுக்கு. அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு வந்து. ஏன்னா சில வார்த்தை சின்னதாக இருக்குது, சில வார்த்தை பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து, சில வார்த்தைக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண உங்களுக்கு இந்த டோக்கன் ஒரு கான்செப்டே வந்தது உங்களுக்கு. ஸோ டோக்கன் வரப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வார்த்தை இருந்தாலும் சின்ன வார்த்தையே பெரிய வார்த்தையே, சின்ன வார்த்தை தான் ஒரே டோக்கனில் போகும், பெரிய வார்த்தை தான் என்ன பண்ணுவாங்க பிரேக்கப் பண்ணிட்டு ஓகேங்களா கரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு டோக்கன் ஃபார்மில். அப்போ டோக்கன் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபார்மேட் யூனிஃபை லென்த்தில் இருக்கும் உங்களுக்கு வந்து. பிரேக்கிங் டெக்ஸ்ட் இன்டு சப்வே டோக்கன் ரதர் தன் த ஹோல் வேர்ல்டு ஆஃபர் செவரல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா ஹேண்டல்ஸ் அன்னோன் வேர்ட்ஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு. புது புது வார்த்தையில் ஹேண்டில் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT 5.5ன்னு ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணலாம் ஸ்பிளிட் பண்ணி டோக்கனை ஸ்பிளிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி சப்போர்ட் மெனி லாங்குவேஜ்னு சொல்லலாம் உங்களுக்கு. இந்த டோக்கனைசேஷன் வந்த அப்புறம் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு இது சப்போர்ட் ஆல் த லாங்குவேஜஸ். இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா லாங்குவேஜும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த LLM வந்து சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த டோக்கனைசேஷன்னால தான். ரெடியூஸ் வெக்காபுலரி சைஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து LLM போயிட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைக்க தேவையில்ல உங்களுக்கு. ஏன்னா இது எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மொழின்னு எடுத்துட்டீங்க உங்களுக்கு என்ன பண்ண லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண தேவையில்ல உங்களுக்கு வந்து. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெக்காபுலரி என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்ஷனரி மாதிரி உங்களுக்கு வந்து. அப்போ அதில் எல்லா வார்த்தைகளும் இருக்கும் உங்களுக்கு வந்து. எல்லாத்துக்கும் என்ன பண்ணும் உங்களுக்கு ஐடி அந்த வார்த்தையும் இருக்குது உங்களுக்கு வந்து. அப்போ ஈஸியாக என்ன பண்ண முடியும் உங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும் உங்களுக்கு. இம்ப்ரூவ் எஃபிஷியன்ட்லி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு முழு வார்த்தையை வந்து டோக்கனை யூஸ் பண்ணாமல் டோக்கன் என்ன பண்ண உங்களுக்கு சின்ன வார்த்தையாக இருந்தால் முழு வார்த்தையாக ஒரு டோக்கன் யூஸ் பண்ணும், பெரிய வார்த்தை இருந்தால் பிரேக்கப் 2 வார்த்தையை பிரேக்கப் பண்ணிட்டு 2 டோக்கனை எடுத்துக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இன்புட்டை வந்து உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி டோக்கனைசேஷன் மேட்டர்ஸ் டாட்னு ஒரு இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து டோக்கனை உங்களுக்கு பிரேக்கப் பண்ணுது. அன்ஃபார்ச்சுனேட்லி டேக்கன் டோக்கன் சைசேஷன் மேட்டர்ஸ் டாட் இது எத்தனை உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து இவ்வளோ டோக்கனை உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்குது உங்களுக்கு. அப்போ அப்ராக்சிமேட் டோக்கன் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் வந்து என்ன பண்ண அப்ராக்சிமேட்டாக 4 கேரக்டர் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டுன்னு எடுத்துனீங்க SAND சாண்டில் மொத்தம் 4 கேரக்டர் இருக்குது. அப்போ அது ஒரு டோக்கன் உங்களுக்கு வந்து. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஒரு டோக்கன் என்பது 0.75 வேர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஒரு 3/4 ஆஃப் த வேர்ட் இஸ் ஒரு டோக்கன் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இல்லாட்டி 100 வார்த்தை என்ன பண்ணும் உங்களுக்கு 130 டோக்கனாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். 1000 வார்த்தைகள் இருந்ததுன்னா அப்படின்னா 1300 டோக்கனாக எடுத்துக்கும் உங்களுக்கு. எப்போவுமே நீங்கள் ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் எவ்வளோ வந்து இன்புட் கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணும் உங்களுக்கு குயிக்காக அது வந்து அந்த ஃப்ரீ லிமிட் வந்து எக்ஸாஸ்ட் ஆகுதா இல்லை இருக்குதான்னு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 பக்கம் இருக்க ஒரு PDF டாக்குமெண்ட்டுக்கு அப்லோட் பண்ணி என்ன பண்ணீங்க ஓகேங்களா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் டாக்குமெண்ட் அப்படி சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஓகேங்களா ஃப்ரீ லிமிட் என்ன பண்ணும் உங்களுக்கு
அதேலே உங்களுக்கு அதோட முடிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காப்பி பண்ணி அதோட கண்டென்ட்டுக்கு உள்ளார பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கன் யூசேஜ் வந்து கம்மியாகும் உங்களுக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எழுதின அந்த பொயம்ஸ்லாம் கிட்டத்தட்ட 9 லட்சம் லைன்ஸ் வருது அப்படின்னா, அதுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1.2 மில்லியன் டோக்கன்ஸ் தேவைப்படுதுன்னலாம். அதே டோக்கன் என்பது உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது உங்களுக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கோடு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு டோக்கன் அதிகமாகும் உங்களுக்கு. மேத்தமெட்டிக்ஸ் இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு டோக்கன் அதிகமாகும் உங்களுக்கு. சயின்டிஃபிக் டெக்னிக்கல் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் டோக்கன் வந்து அதிகமாகும் உங்களுக்கு. அதனால் டோக்கன் வந்து ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது நம்ம என்ன டிஃபைன் பண்ண முடியாது உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு எல்லா நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி அதை யூஸ் பண்ணிக்குதோ அதை பொறுத்து தான் அமையும் உங்களுக்கு. டோக்கன் அண்டு கான்டெக்ஸ்ட் லென்த் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு எல்எல்எம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்டெக்ஸ்ட் விண்டோ இருக்குது உங்களுக்கு. The maximum amount of text they can consider at a one time measured in token rather than வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு. கான்டாக்ட்ஸ் என்பது நம்ம கம்ப்யூட்டரில் மெமரி பார்த்துருப்போம் உங்களுக்கு வந்து ரேம்னு பார்த்துருப்போம் உங்களுக்கு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி 8 GB 12 GB 16 GB நம்ம லேப்டாப்பு டெஸ்க்டாப்பில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஆக்சுவலாக எங்கே ஓப்பன் ஆகும் உங்களுக்கு அந்த 12 GB ரேமில் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் உங்களுக்கு மெமரியில் க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயும் கான்டெக்ஸ்ட் விண்டோ என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மச் வேர்ட் இட் கேன் ஹோல்ட் அட் எ டைம். ஒரு நேரத்தில் எவ்வளோ வார்த்தைகள் அது வந்து அந்த மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறது யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. கான்டாக்ட்ஸ் விண்டோ கம்மியாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு 10 பக்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க 10 பக்கத்து டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணி உள்ள பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கான்டாக்ட்ஸ் விண்டோ கம்மியாக இருந்தது அப்படின்னா 10 பக்கத்தை அதனால் எடுத்துக்க முடியாது உங்களுக்கு. ஒரே நேரத்தில் அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்க முடியாது உங்களுக்கு. அப்போ அதை என்ன பண்ண நீங்கள் பிரேக்கப் பண்ணி தான் நீங்கள் கொடுக்க முடியும் உங்களுக்கு. அப்போ கான்டாக்ட்ஸ் விண்டோ பொறுத்து தான் ஒரு எல்எல்எம் வந்து ஹவு மச் டெக்ஸ்ட் இட் கேன் ப்ராசஸ் ஹவு மச் டேட்டா இட் கேன் ப்ராசஸ் அட் டைம் வந்து டிசைன் ஆகுது உங்களுக்கு. அப்போ கான்டாக்ட்ஸ் விண்டோ வந்து டிஃபரெண்ட் உங்களுக்கு 8,000 இருக்கலாம் 32,000 இருக்கலாம் இல்லை 1,28,000 உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு. அப்போ 1,28,000 டோக்கன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க 1,28,000 வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க அட் அ டைமில் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 400 பக்கம் ஒரு பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1,28,000 வார்த்தைக்கு தான் அதுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்புட்டாக நீங்கள் ஒரு 100 ஒரு 1000 வார்த்தைகள் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு பதில் அவுட்புட் கொடுக்கணும். அவுட்புட்டும் என்ன பண்ணும் உங்களுக்கு டோக்கனாக தானே உங்களுக்கு வரும். அப்போ அதையும் சேர்த்து தான் கன்சிடர் ஆகும் உங்களுக்கு வந்து. அப்போ டோட்டல் யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டோக்கன் 1000 அவுட்புட் டோக்கன் 500 அப்படின்னா டோட்டலாக 1500 தான் வரும் உங்களுக்கு. அப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து இதுதான் இப்படி இன்புட் டோக்கன் அவுட்புட் டோக்கன் மொத்தமாக கன்சிடர் பண்ணது உங்களுக்கு வந்து டோட்டல் யூசேஜ் டோக்கனே வரும் உங்களுக்கு வந்து. அப்போ இந்த டோக்கனைசேஷன் எந்த ப்ராசஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோக்கனைசர்னு ஒரு தனி ப்ராசஸ் ரன் ஆகுது. அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த டோக்கனைசேஷனை உங்களுக்கு ஆக்டிவிட்டியே பண்ணுது உங்களுக்கு வந்து. இது வந்து உங்களுக்கு எல்எல்எம்ல கிடையாது. எல்எல்எம் விட்டு என்ன பண்ணும் உங்களுக்கு வெளியே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு ஓகேங்களா ஒரு சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு இன்புட்டு எதோ கொடுக்குறீங்க ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது டைரெக்டாக உங்களுக்கு எல்எல்எம்குள்ளே போகாது உங்களுக்கு. அது உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டோக்கனைசர் போகும். டோக்கனைசர் வந்து உங்கள் எம்பிடிங் லேயர் போகும். எம்பிடிங் லேயருக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து எல்எல்எம்ஏ போகும் உங்களுக்கு வந்து. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து ஓகேங்க டோக்கனைசர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்எல்எம்மோட உங்களுக்கு இன்பில்ட்டாக வராது உங்களுக்கு தனியாக ஒரு பேக்கேஜ் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு இன்புட்டாக நீங்கள் வந்து யூசர் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணும் உங்களுக்கு டோக்கனைசர் போகும். அந்த இன்புட்டை என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து டோக்கனை வந்து பிரேக் பண்ணிக்கும் உங்களுக்கு. டோக்கனை பிரேக் பண்ண அப்புறம் டோக்கன் ஒவ்வொரு டோக்கனுக்கும் ஒரு டோக்கன் ஐடி அசைன்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது எம்பிடிங் லேயர் போகும். எம்பிடிங் லேயரில் என்ன பண்ணும் உங்களுக்கு அது வந்து நியூமெரிக்கல் வெக்டாராக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். நியூமெரிக்கல் வெக்டார் என்பது என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த அந்த நியூமெரிக்கல் வெக்டாரை இட் கன்சிஸ்ட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வித் அதர் வேர்ட்ஸ் அண்டு மீனிங் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூமெரிக்கல் வெக்டாரில் தான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கும் உங்களுக்கு. அது பண்ணுற அந்த ஒர்க்கை தான் உங்களுக்கு எம்பிடிங் லேயர் பண்ணுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து
எல்எல்எம் போகுது உங்களுக்கு. எல்எல்எம் தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு. ஸோ எல்எல்எம் ப்ராசஸ் முடிச்சப்பறம் அவுட்புட் லேயர் வரும். அவுட்புட்லேருந்து உங்கள் டோக்கனைசர், டோக்கனைசர்லேருந்து உங்களுக்கு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு வரும் உங்களுக்கு வந்து. இதுதான் வந்து ஃபுல் பைப்லைன், எண்ட் டு எண்ட் ஃபுல் பைப்லைன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ நீங்கள் எந்த இன்புட்டு கொடுத்தாலும், ஒரு வீடியோவோ இல்லை டெக்ஸ்ட்டோ ஒரு ஆடியோ எது இன்புட்டு கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு என்ன டோக்கனைசர் போயிட்டு அங்கே பிரேக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எம்பிடிங் லேயர், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு எல்எல்எம் போகுது. எல்எல்எம்லேருந்து அவுட்புட் நான் அப்புறம் அவுட்புட் லேயர் வரும். அங்கேருந்து உங்களுக்கு வந்து டோக்கனைசரை இது நம்ம டீடோக்கனைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு ஃபார்மேட் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ ஹவாரின்னு ஒரு வார்த்தை இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது டோக்கன் ஐடி பாருங்கள் உங்களுக்கு இப்படி வருதுன்ட்டு. ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஹெலோக்கு என்பது 9906 கொடுத்துருக்கு, கமாக்கு வந்து 11 கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹவுக்கு என்பது 703ன்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்குது. ஆருக்கு வந்து 527, யூக்கு வந்து 499, கொஸ்டின் மார்க்கு 30. அப்போ இதெல்லாம் எத்தனை டோக்கன் உங்களுக்கு என்ன கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு டோக்கனுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கு உங்களுக்கு. அப்போ எல்எல்எம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் பார்க்கவே பார்க்குது உங்களுக்கு. எல்எல்எம்க்கு இன்புட்டாக போகிறது எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூமெரிக்கல் வெக்டாராக தான் உங்களுக்கு வந்து போகும் உங்களுக்கு வந்து. அப்போ இதில் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சாட்ஜிபிடியோ ஜெர்மனியோ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் யூசர் அண்ட் அப்ளிகேஷன் சென்டிங் பெயின் டெக்ஸ்ட்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கொடுக்குற இன்புட் என்ன பண்ணும், டோக்கனைசர் போகிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்பிரிட் இன்ட்டு டோக்கனாக கன்வெர்ட் பண்ணிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வெக்காபுலரி என்ன பண்ணும் உங்களுக்கு, அந்த ஒவ்வொரு டோக்கனுக்கும் டோக்கன் ஐடியா வந்து அசைன் பண்ணும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிடிங் லேயர் போகிறப்ப என்ன பண்ணும் உங்களுக்கு, அதுக்கு வந்து வெக்டாராக கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு வந்து, நியூமெரிக்கல் வெக்டாராக கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் அதோட என்ன நியூமெரிக்கல் வெக்டார் தான் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போகும். அங்கேருந்து மறுபடியும் என்ன அவுட்புட் வந்து டோக்கனைசர் வந்து உங்களுக்கு வருது உங்களுக்கு. அப்போ இந்த டோக்கனைசர் எங்கே ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 வகையில் ஒன்று வந்து லோக்கலில் ரன் ஆகலாம். ஓப்பன் சோர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு டோக்கனைசர் ரன் ஆகும் உங்களுக்கு வந்து. அதே நீங்கள் சாட்ஜிபிடி ஜெர்மனி கிளாடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ளவுடில் இருக்குது. அது வந்து க்ளோஸ் ப்ரொப்ரையேட்டரி எல்எல்எம் அதில் உங்களுக்கு. அப்போ அதில் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து க்ளவுடில் தான் வந்து ரன் ஆகும் உங்களுக்கு வந்து. when running a open source model அப்படின்னா your own mission perform the every step அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ உங்களோட லோக்கல் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் மாடல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு எல்எல்எம்மோ டோக்கனைசரு எல்லா ப்ராசஸும் நம்ம பார்த்தோம். யூசர் இன்புட்டு, டோக்கனைசரு, எம்பிடிங் லேயரு, எல்எல்எம்மு, அவுட்புட் லேயரு, டோக்கனைசரு, ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் மிஷினில் நடக்கும் உங்களுக்கு. அதே க்ளவுட் மாடல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரொப்ரையேட்டரி மாடல் சாட்ஜிபிடி ஜெமினி கிளாட் இதெல்லாமே ப்ரொப்ரையேட்டரி மாடல் க்ளோஸ்டு மாடல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இதெல்லாமே க்ளவுடில் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ அதெல்லாமே பார்த்தீங்க எல்லாமே உங்களுக்கு க்ளவுடில் தான் ரன் ஆகும். டோக்கனைசேஷனு, எம்பிடிங்கு, ட்ரான்ஸ்ஃபார்மரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு க்ளவுடில் இருக்க சர்வர் தான் க்ளவுடில் இருக்கிற ஒரு டேட்டா சென்டர் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு வந்து. சில பார்த்தீங்கன்னா இது லோக்கல் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு டோக்கனைசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதே நீங்கள் க்ளவுட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொப்ரையேட்டரி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அது என்ன பண்ண உங்களுக்கு யூசர் இன்புட்டு தான் ப்ரௌசரில் தான் நீங்கள் இன்புட்டை கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் அது எங்கே போகும் உங்களுக்கு அசூரோ இல்லை உங்களுக்கு ஜிசிபியோ ஏடபிள்யூஎஸ் அவனுடைய டேட்டா சென்டரில் போயிட்டு அங்கே இருக்க சர்வரில் தான் எல்லாருமே நடக்கும் உங்களுக்கு. டோக்கனைஸ் ப்ராசஸ் அங்கே தான் நடக்கும், எம்பிடிங் லேயர் அங்கே தான் நடக்கும், ட்ரான்ஸ்ஃபார்மரு அங்கே தான் ரன் ஆகும். அதேமாதிரி ஓகேங்க அவுட்புட் லேயர் அங்கே தான் இருக்குங்க உங்களுக்கு. அது இது டோக்கனைஸ் பார்ட் ஆஃப் த எல்எல்எம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. டோக்கனைசர் என்பது எல்எல்எம்மோட பார்ட்டு கிடையாது உங்களுக்கு. எல்எல்எம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ நியூரல் நெட்வொர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்பிடிங் லேயரும் நியூரல் நெட்வொர்க் தான், ட்ரான்ஸ்ஃபார்மரும் உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க் தான், அவுட்புட் லேயரும் உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க் தான். ஆனால் டோக்கனைசர் என்பது உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க்கு கிடையவே கிடையாது உங்களுக்கு. இட் இஸ் அ செப்பரேட் ப்ராசஸ் சொல்லலாம் உங்களுக்கு. டோக்கனைஸ் த ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங் காம்பனன்ட் தட் ஒர்க்ஸ் அலாங் வித் த எல்எல்எம் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த நியூரல் நெட்வொர்க் அது எல்எல்எம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் டிசைன் டு ஆப்ரேட் ஆன் நம்பர்ஸ் நாட் டெக்ஸ்ட்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. So human reads artificial intelligence while the model works with something like 5321.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து வார்த்தைகள் சொன்னால் தான் புரியும். ஆனால் உங்களுக்கு எல்எல்எம் என்பது என்ன ஆகுங்க, நம்பர்ஸ் தான் அது வந்து ஒர்க் ஆகுது உங்களுக்கு. ஸோ டோக்கனைசர் ஆக்ட் as the translator between human language and the numerical representation the model will requires. அப்போ டோக்கனைசர் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி. உங்களுக்கு எல்எல்எம்க்கு உங்களுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் ஒரு எல்எல்எம் கிடையாது. உங்களுக்கு டோக்கனைசர் தான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ வாட் ஆர் த டோக்கன் ஐடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டோக்கன் ஐடி ஆர் இண்டிஜர் அசைன் டு டோக்கன் பேஸ்ட் ஆன் த டோக்கனைசஸ் வெக்காபுலரி. இட் இஸ் எ லுக்அப் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெக்காபுலரியில் உங்களுக்கு அப்பயே பில்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எல்லா லாங்குவேஜில் இருக்க வெக்காபுலரியில் எடுத்து அதை என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ப்ரீ பில்ட் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணும், உங்களுக்கு டோக்கனை பிரேக்கப் பண்ணப்போ அந்த ஒவ்வொரு டோக்கனுக்கு என்ன பண்ணும், வெக்காபுலரி பார்த்துட்டு கரெக்டாக என்ன பண்ணும், உங்களுக்கு அங்கே இருந்து ஐடியை மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். உங்களுக்கு ஓகே, இந்த டோக்கனுக்கு இந்த டோக்கன் இதான் டோக்கன் ஐடி அப்படின்ட்டு. ஏன்னா எம்பெடிங் லேயர் வந்து உங்களுக்கு வந்து டோக்கன் ஐடியை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், ஒவ்வொரு டோக்கனுக்கு ஹெலோ என்பது ஒரு டோக்கன், அதுக்கு டோக்கன் ஐடி வந்து ஒன்று கொடுத்துரும் 9906. ஹவுக்கு என்பது ஒரு டோக்கன் ஐடி, ஆர்க் என்பது ஒரு டோக்கன் ஐடி, யூக்கு என்பது ஒரு டோக்கன் ஐடி, கொஸ்டின் மார்க் ஒரு டோக்கன் ஐடி. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டோக்கன் ஐடி கண்டிப்பாக என்ன பண்ணும், அசைன் பண்ண உங்களுக்கு. அப்போ டோக்கனைசேஷன் என்ன பண்ணும், டோக்கனைசர் என்ன பண்ணும், மொத்தம் ரெண்டு ஸ்டெப் பண்ணும் உங்களுக்கு. ஸ்டெப் 1 என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக டோக்கனாக பிரேக்கப் பண்ணிக்கும். ஸ்டெப் 2 என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டோக்கனும் என்ன பண்ணும், வெக்காபுலரி அந்த லுக்அப் டேபிளில் போயிட்டு அந்த அந்த வார்த்தைக்கு என்ன ஐடின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஐடி அதுக்கு வந்து மேப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ எம்பெடிங் லேயரில் போகிறப்ப என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த டோக்கன் ஐடி வச்சு தான் ஒர்க் பண்ணும். உங்களுக்கு டோக்கன் ஐடி இண்டிஜர் ஐடின்னு சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு எம்பெடிங் லேயர் யூஸ் பண்ணி அது என்ன பண்ணும், உங்கள் நியூமெரிக்கல் வெக்டாரை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி விச் வில் ப்ரிசர்வ் த பேட்டர்ன், மீனிங்ஸ், கான்டெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப் வித் அதர் வேர்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த நியூமெரிக்கல் வெக்டாரில் தான் உங்களுக்கு வந்து எம்பெடி ஆகிருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ டோக்கன் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொரு எல்எல்எம் ப்ரொவைடருக்கும் மாறும். உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து இன்புட்டு நீங்கள் கொடுக்குறதும் டோக்கன் ஆகும், அவுட்புட்டு ரிசல்ட்டும் டோக்கனாக தான் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெண்டுத்தை கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு டோக்கன் லிமிட்டே வரும். உங்களுக்கு வந்து அப்போ டோக்கன் லிமிட் என்பது பார்த்தீங்கன்னா இது இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பை த மாடல் யூ சூஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒவ்வொரு மாடலுக்கு நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டோக்கன்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து மாடலை பொறுத்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து. அப்போ அது மாடல் ஏக்கு பார்த்தீங்கன்னா 8000 கொடுத்துருக்காங்க. மாடல் பிக்கு வந்து உங்களுக்கு வந்து 32,000, மாடல் சிக்கு வந்து 1,28,000 உங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எவ்வளோ டோக்கனும் அட் அ டைமில் அது மெமரியில் உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியுமோ அதை கான்டாக்ட்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு இங்கே இன்புட் டோக்கன் இருக்குது, அவுட்புட் டோக்கன் இருக்கும். இன்புட் டோக்கன் தான் இந்த மேக்ஸிமம் டோக்கன் யூ கேன் சென்டின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து யுவர் ப்ராம்ப்ட் டெக்ஸ்ட்டு, இன்னும் அட்டாச்சு டாக்குமெண்ட், இமேஜஸ்ஸு, ஃபுல் கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்புட் டோக்கனாக தான் போகும். நம்ம கொடுக்க எல்லாமே இன்புட்டாக எல்லாமே உங்களுக்கு இன்புட் டோக்கனாக உங்களுக்கு எடுத்துக்கும். உங்களுக்கு அவுட்புட் டோக்கன் மட்டும் அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் டோக்கன் இந்த மாடல் இஸ் அலோட் டு ஜென்ரேட் இன் ஏ சிங்கிள் ரெஸ்பான்ஸ். ஃபார் இதுவும் நீங்கள் என்ன பண்ணுங்க, 400 500 1000 பக்கம் இருக்கிற ஒரு பிடிஎஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ப்ராசஸ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணாது உங்களுக்கு. அப்போ அவுட்புட் டோக்கனுக்கு ஒரு லிமிட் இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஒரு வாட்டி நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க, ஒரு வாட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ இன்புட் என்ன பண்ணலாம், அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சருக்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டோக்கனும் அவுட்புட் டோக்கனும் உங்களுக்கு லிமிட் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு வந்து. ஸோ அதனால தான் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு சாட் ஜிபிடி, கிளாடு, ஜெமினி யூஸ் பண்ணுறப்போ வந்து ஃப்ரீ டயரில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு அதை பார்த்து வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். உங்களுக்கு வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து டோக்கனாக கன்வெர்ட் பண்ணுறது டோக்கனைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது நியூரல் நெட்வொர்க்கே கிடையாது. அதுமாதிரி டோக்கனுக்கு ஒவ்வொரு டோக்கனுக்கு என்ன பண்ணுவோம், டோக்கன் ஐடி வந்து அசைன் பண்ணோம். இட் இஸ் வெக்காபுலரி லுக் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்று நியூரல் நெட்வொர்க் கிடையாது. ஸோ டோக்கன் ஐடிலேருந்து உங்களுக்கு எம்பெடிங் போகும். உங்களுக்கு ஸோ எம்பெடிங் லேயர் தான் நடக்கும். உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக நியூரல் நெட்வொர்க் தான். ஸோ எம்பெடிங்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு அது எல்எல்எம் போவோம்.
ட்ரான்ஸ்ஃபார்மர் லேயர் சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க் தான் உங்களுக்கு வந்து. அப்போ டோக்கன் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டெக்ஸ்ட் இன் எல்எல்எம் ப்ராசஸ் சொல்லலாம். உங்களுக்கு டோக்கனைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஸ்பிளிட்டிங் டெக்ஸ்ட் into those unit performed by a separate tokenization component அப்படின்னு சொல்லலாம். டோக்கன் ஐடி என்பது இட் இஸ் இன்டிஜர் ப்ரொடியூஸ்டு பை வெக்காபுலரி லுக்அப் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பிட்வீன் த டோக்கனைசர் அண்ட் த எம்பிடிங் லேயர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து.